வணக்கம் எல்லாத்துக்கும். ராதே கிருஷ்ணா. ரீசெண்டாக ஒரு ஜாதகம் பார்த்ததனுடைய விளைவாகத்தான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இது ஆக்சுவலி ரீசெண்டாக இல்லை, ரொம்ப காலமாகவே வெளியில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு டாபிக் தான். இப்போது புதிய பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஸ்பீச் டிலே அண்ட் ஆட்டிசம் சம்மந்தமான ஏடிஹெச்டி சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். அதில் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இருக்குது. நான் ரொம்ப மெடிக்கல் டேர்ம்ஸாக போக விரும்பலை. நான் ஆல்ரெடி ஒரு மாண்டிசரி டீச்சராக இருந்திருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்பெக்ட்ரம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதை எப்படி நம்மளால் முறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக ஆஸ் அ டீச்சர் நான் படிச்சிருக்கேன். என்னுடைய ஜாதக நாலேஜ், அதாவது என்னுடைய ஜோதிடத்தையும் இதில் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. ஏன்னா இது வந்து பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாரமாக அல்லது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மனதை உறுத்தி கொண்டு இருக்கக்கூடியது. இதுக்கு எங்கே ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதும் தேடிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, உடனே சரியாயிடும்னு சொல்கிறதுக்காக நான் அந்த வீடியோ போடலை. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோ இது கிடையாது. இது கண்டிப்பாக டீட்டெயில்டான ஒரு ஆன்சராக தான் இருக்கும் ஃபார் தீஸ் பேரண்ட்ஸ். நீங்கள் எப்படி அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத இதில் நான் ஆஸ் அ டீச்சராகவும் தான் சொல்ல போகிறேன், நாட் ஒன்லி ஆஸ் அ ஜோதிடர். ஏன்னா எனக்கு அந்த பொறுப்புணர்வும் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முதல்ல இதில் 2-3 வகைகள் இருக்குது. பிறக்கும் பொழுது ஆட்டிசமோ ஏடிஹெச்டியோ உடனே பிறந்துருமா அப்படின்னா அது சில குழந்தைகளுக்கு தான் இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு என்விரான்மெண்ட்னால வர்றது தான். இன்றைக்கி கூட்டு குடும்பங்கள் நிறைய இல்லை. அதை வந்து பெற்றோர்களை மட்டும் தவறு சொல்ல முடியாது, பெரியவர்களும் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத உண்மை. வெளிநாட்டில் இருக்கவர்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதை வந்து என்வாயர்மெண்டல் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் டேர்மாக போகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஐம் கோயிங் டு டிஃபைன் லிட்டில் ஒன்லி. இது வந்து எதனால் வருது அப்படின்னா அவங்கள சுற்றி நிறைய மக்கள் இல்லாதது வந்து இது ரொம்ப முக்கியமான காரணம். அண்ட் இந்த மக்கள் இல்லாத குறைய கேஜெட்ஸ் வச்சு தான் அம்மா அப்பா தீர்க்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அண்ட் சில சமயங்களில் முதல் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தாய் தந்தையரே ஒரு முழுமையான புரிதலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்புங்கிறது 2 பேர் நடுவில் இருக்கும்பொழுது அவங்களுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருப்பாங்க. அந்த டைமில் இந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய முழு அரவணைப்பும் கிடைக்காமல் போகலாம். இது எல்லாமும் ரீசனா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இது எல்லாமும் ரீசன். இது வந்து டெக்னிக்கலாக நாங்கள் படிக்கிற விஷயம். இது போக ஆட்டிசம் பற்றி நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆட்டிசம் இஸ் ஸ்பெக்ட்ரம். இதை வந்து ராகு கேதுவோட இணைச்சு தான் நான் மெயினாக படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இது வந்து இந்த சிம்டம்ஸ் இருந்தால் இது ஃபுல்லாகவே ஆட்டிசம்னு சொல்கிற இடத்துல உண்மையிலே அப்படி குழந்தைகள் இருக்கிறது இல்லை. நான் ஹேண்டில் பண்ண குழந்தைகளும் அப்படி இருக்கிறது இல்லை. ராகு கேதுங்கிறது எப்படி ஒரு ப்ளஸ் மைனஸ் இல்லாத ஒரு லாங் இந்த சிஸ்டம் நம்ம இந்த 0 நடுவில் வச்சுட்டு ப்ளஸ் எல்லாம் ஒரு சைடு மைனஸ்லாம் ஒரு சைடு ஒரு ஸ்கேல் ஒன்று வரைஞ்சிருப்போம் நம்ம சின்ன வயசில். அது மாதிரியான ஒரு ஸ்பெக்ட்ரம் தான் ஆட்டிசமும். இந்த ஸ்பெக்ட்ரம்குள்ளே எங்கே உங்கள் குழந்தை ஃபாலோ ஆனாலும் அவங்க ஆட்டிசம் தான் லேபிள் பண்ணப்படுவாங்க. பட் இது மாற்றவே முடியாதானா கண்டிப்பாக மாற்ற முடியும். அந்த ஸ்பெக்ட்ரமை நீங்கள் ரீஅலைன் பண்ணி கரெக்டான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட முடியும். இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பை பர்த் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மென்டல் ரிட்டார்டடில் போயிடும். அதை வந்து உங்களால் இந்த மாதிரியான ஒன்லி தெரப்பீஸில் ஃபுல்லாக சரி பண்ணி கொண்டு வர முடியாது. பட் இந்த ஏடிஹெச்டியாக இருக்கட்டும் அல்லது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமாக இருக்கட்டும், என்வாயர்மெண்ட்னால வர்றதை மட்டும் விச் இஸ் நாட் பை பர்த் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்டெகிரேட் பண்ணி நார்மலாக ஒரு குழந்தை எப்படி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே உங்களால் கொண்டு வந்துட முடியும். ஆல் யூ நீட் வில் பி லிட்டில் மோர் டைம். ஸோ நீங்கள் டைம் எடுத்துக்க ரெடியாக இருங்க, பயப்படாதீங்க முதல்ல. இது போக ஜோதிட ரீதியான இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, புதன் அஃபெக்ட் ஆன குழந்தைகள், புதன் வந்து 12ல் மறைஞ்சு அது நட்பு நிலையிலோ அல்லது ஆட்சி நிலையிலோ இல்லாத குழந்தைகளுக்கு இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பட் இது லாங் டேர்மாக இருக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இது வந்து தசாபுக்திகளை சார்ந்ததாகத்தான் நிறைய குழந்தைகளுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நான் டீச்சராக இருக்கும் பொழுது எனக்கு வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா எனக்கு தெரியுமே ஒழிஞ்சு, நான் ஜோதிடத்துக்குள்ளே ப்ரொஃபஷனலாக இறங்கின பிறகு என்னால் நிறைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை வாங்கி பார்க்க முடியுது. எனக்கு அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வரும்பொழுது ஸோ அதை வச்சு என்னால் கண்டிப்பாக ஒரு மினிமல் ரிசர்ச் பண்ணி என்னால் சொல்ல முடியும். ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தசாபுக்தியினால் ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை செப்டம்பர் பார்ன், இப்போ செப்டம்பர் நடக்குதுங்களா, இப்போ வந்து புதன் உச்சம், இப்போ மீன ராசியில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க, ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரேவதி நட்சத்திரத்துக்கு இந்த புதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது பாதகாதிபதியை குறிக்கக்கூடிய அமைப்பு.
இப்போ இவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பீச் டிலே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதே டைமில் இவங்களுக்கு செவ்வாய் நீச்சமாகவோ, ஏன்னா செவ்வாய் இவங்களுக்கு 2ஆம் அதிபதி, செவ்வாய் நீச்சமாகவோ, புதன் இன்னைக்கு கோச்சாரத்தில் பாருங்கள் கேதுவோட இருக்கார், லக்னத்தில் சந்திரன் ராகு இருப்பார், இங்கே புதனோட கேது அமர்ந்திருப்பார். அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக இது இந்த குழந்தைக்கு அந்த புதன் தசை நடப்பில் இருக்கும் வரை ஸ்பீச் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கொடுக்கத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா புதன் தான் கம்யூனிகேஷனுக்கான முதல் காரகம். அண்ட் பாதகாதிபதியினுடைய வேலையை அவர் செஞ்சு தான் ஆகணும். அவருடைய என்னென்ன துறையோ அது வழியாக தான் செய்வார். ஸோ இந்த குழந்தை வந்து பௌர்ணமி பான், ஏன்னா இவங்க ரேவதி நட்சத்திரம் புரட்டாசி மாதம் அப்படிங்கும்பொழுது அவங்க பௌர்ணமி, ஆல்மோஸ்ட் பௌர்ணமி யோகம் சார்ட்ல ஆக்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால இவங்க இந்த புதன் தசையை கடந்து வெளியில் வரும்பொழுதே இது மாறிடும். இப்போ இந்த குழந்தை வந்து ஒரு ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸ் தான் அவங்களுக்கு புதன் தசையை வாழ்க்கையில் இருக்கும். அப்போ அந்த 5 வயது முடியும் பொழுது இவங்களுக்கு அது கடந்துரும் அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக சொல்ல முடியும். ஸோ இது மாதிரி தான் நம்ம அந்த பேரண்ட்ஸை எவ்வளவு காலம் அப்படிங்கிறத கைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டிசம் குழந்தைங்களை நீங்கள் அந்த ஸ்பெக்ட்ரத்தை சரி பண்ணி கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறத, என்வாயர்மெண்டல் ப்ராப்ளமாக இருந்து ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் பண்ண முடியும். இது போக செவ்வாயோட கேது, செவ்வாயோட சனி சேர்ந்து அந்த திசைகள்லேயே பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த ADHD அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய உடலில் அதீதமான ஒரு எனர்ஜி இருக்கும், பட் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் தெரப்பிஸ் கூட்டிகிட்டு போகணும், கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். அதை நான் வந்து ஃபுல்லாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸ்பீச் தெரப்பீஸாக இருக்கட்டும் அல்லது ADHD குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் தெரப்பீஸாக இருக்கட்டும், நிறைய சென்டர்ஸ் இருக்குது இன்றைக்கி. அவங்க உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிற ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எங்களுடைய அட்வைஸ் வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லை எடுத்துக்காதீங்க, அது உங்களுடைய சொந்த அபிப்பிராயம் தான். பட் கண்டிப்பாக இந்த சென்டர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராப்பரான மெடிக்கல் தெரப்பீஸை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இது வந்து அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ADHD இருக்க குழந்தைய அதனுடைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த தெரப்பீஸ் கூடவே அவங்க ஒரு 5-6 வயதிற்குள்ளே சரியாயிடுவாங்க. அதுக்கு மேலேயும் இந்த குழந்தைகளுக்கு இது சரியா ஆகலை அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா அவங்க உடம்புல இருக்க அத்தனை எனர்ஜியும் அவங்க ட்ரெயின் ஆனாதான் அவங்களுக்கு அதை எப்படி ஸ்ட்ரீம் பண்ணணும்னு தெரியும். ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி தான் இந்த எனர்ஜி. ஸோ இந்த வெள்ளத்தை கரெக்டாக ஸ்ட்ரீம் பண்ண சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கு இந்த மாதிரியான தெரப்பீஸ் என்னங்கிறது உங்களுக்கு அங்கேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னால் முடிஞ்ச விஷயங்களை நானும் அந்த பேரண்ட்ஸ்க்கு கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி பண்ணும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு அந்த எனர்ஜியை வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படிங்கிறது ADHDலையும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்படி ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பயப்படாதீங்க. ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை வந்து எடுத்துக்கோங்க. இதை வெளியில் சொல்ல பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே போல் இது போன்ற குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களை சுற்று வட்டாரத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு அரவணைப்பு கொடுங்க. இந்த குழந்தைகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரம் சரி பண்ணக்கூடிய குழந்தைகள். உண்மையிலேயே ரொம்ப சரி பண்ணவே முடியாத பிரச்சனைகளும் இருக்குது. அதை நம்ம இன்னொரு காணொலியில் பார்க்கலாம், தேவைப்படும் பொழுது பார்க்கலாம். பட் அந்த குழந்தைகளுக்குமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்களை அவாய்ட் பண்ணாமல், உங்கள் கண்ணை மறைச்சு கூட்டிகிட்டு போகாமல், தள்ளி கூட்டிகிட்டு போகாமல் இருக்க வேண்டியது நம்மளோட ஒரு சமுதாய கடமையாக நான் பார்க்குறேன். ஸோ ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போட உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாதக ரீதியான ஹெல்ப்பும் நான் டீட்டெயில்ஸாக தான் கொடுக்க போகிறேன். பரிகாரங்கள் அவசியப்பட்டால் கண்டிப்பாக கொடுக்கப்படும். நிறைய குழந்தைகளுக்கு பரிகாரம் தேவைப்பட்டிருக்கு, நாங்கள் கொடுத்துருக்கோம். பட் பரிகாரங்களால் மட்டும் நீங்கள் எதுவும் சரியாக போகிறதில்ல. அதை நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமராகவே போட்டுறேன். கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவை. பிகாஸ் அந்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போடு அவங்க சரியாக ஆகிடுவாங்க. நீங்கள் போய் ஒரு ஃபியூ மந்த்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்துட்டு நீங்களே அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே இந்த குழந்தைகளுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சரி பண்ணிட முடியும். அண்ட் சேட்னிங்காக இந்த ஸ்பெக்ட்ரம்குள்ளே நிறைய குழந்தைங்க இன்னைக்கு காலகட்டத்தில் விழுகிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 50% ஆஃப் குழந்தைங்களுக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. அவங்களுடைய நார்மல் லைஃப்பை அவங்களால ரொம்ப இயல்பாக வாழ முடியும். பட் அந்த ஆட்டிசம்ங்கிற பிராண்ட் வந்து அவங்க மேலே பொருத்தாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ அது என்னங்கிறத பாருங்கள். உண்மையிலேயே அவங்க ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்குள்ளே தான் விழுகிறாங்களா அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துக்கு 2 இடத்துல கன்சல்டேஷனும் பண்ணுங்கள். தேவையான ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. நீங்கள் உள்ளே இறங்கி ஒர்க் பண்ணுங்கள். யாராவது ஒரு பேரண்ட் ரொம்ப டெடிகேட்டடாக அந்த குழந்தைகளுக்கு 2லேருந்து 3 வருடங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த குழந்தையை முழுசுமாக வெளியே கொண்டு வர முடியும். இதை நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நான் பார்த்துருக்கேன். பிராண்ட் பண்ணப்படவே தேவையில்லாத அளவுக்கு ரொம்ப தெளிவான குழந்தைகளும் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சின்ன டிஃப்ரென்ஸ், இந்த என்வாயர்மெண்டல் டிஃப்ரென்சஸ் மட்டும் இருக்கும். அந்த என்வாயர்மெண்ட்ஸ்னால ஏற்பட்ட டிஃப்ரென்சஸ் மட்டும் இருக்கும். அவங்கள ரொம்ப ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம். மற்ற குழந்தைகளையும் நல்ல ஆட்டிசம், நல்ல ஸ்பெக்ட்ரம்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அவங்களால சரியே பண்ண முடியாது, ஃபுல்லாலாம் வெளியே கொண்டு வர முடியாதுன்னா கூட அவங்கள இன்டெகிரேட் பண்ணி நார்மலாக ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாவோ ஒரு சின்ன ஒரு வேலையிலேயே கூட அமர்த்தி வைக்கும் அளவுக்கு அவர்களை மேலே கொண்டு வந்துட முடியும். ஸோ அதுக்கான வேலைகளை பண்ணுங்கள், கவலைப்படாதீங்க. எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடியதான். மேலும் பேசுவோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வி ஆர் வெரி ரெடி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.
ராதே கிருஷ்ணா.